உயிர் தியாகம் செய்தவர்களின் ஆன்மா கூட அவர்களை மன்னிக்காது. இன்னொன்று நான் ஒரு அறிவிப்பை எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஸ்டாலினின் மகள் நடத்தும் சன்ஷைன் தான் பேர், சன்ஷைன் பள்ளி, திமுகவை சார்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பள்ளி வச்சிருக்காங்க. அவங்க பள்ளி எல்லாம் வேறு மாநிலத்திற்கு மாற்றப்பட இருக்கிறது என்ற செய்தி வரும் நான் நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் சொல்லிட்டாரு, இந்திக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. அப்போ அவங்க பள்ளியிலலாம் இந்தி சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ எங்க ஷிஃப்ட் பண்ணிடுவாங்களா பள்ளிகளை? தமிழ்நாட்டில் வேற்றுமை விதைக்கப்படுகிறது. அரசு பள்ளிகளுக்கு மும்மொழி கொள்கை கிடையாது, தனியார் பள்ளிகளுக்கு மும்மொழி கொள்கை. தனியார் பள்ளிகளில் அவங்க நடத்துகிற பள்ளிகளிலே இந்தி கற்பிக்கப்படுகிறது. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறார் இந்திக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆக இது மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் யார் அரசியலுக்கு வந்தாலும், குறிப்பாக தம்பி இன்னைக்கு விஜய் புதிதாக ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார். அதில் அண்ணன் செங்கோட்டையனே கொஞ்சம் எச்சரிக்கை சொல்லியிருக்கார். விசில அதிகம் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எரிச்சல் படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே பிரச்சனையாக வரும். ஆக முதல் நிலை வாக்காளர்களுக்கு ஒரு கோரிக்கை, யார் அரசியல்ல நல்லது செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான். இன்றைய காலகட்டத்தில் புதியவர்கள் அரசியலுக்கு வரலாம். தம்பி விஜய் வந்ததில் தப்பே நான் சொல்லலை. ஆனால் ஏற்கனவே நல்லது செய்து கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகள் ஊழலற்ற தன்மை தான் எனது கொள்கை என்று சொல்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். 11 ஆண்டு காலம் ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தம்பி விஜய் ஒருத்தர் முதல்ல பாராட்டணும், மரியாதைக்குரிய மோடி அவர்களை தான் பாராட்டணும். மக்களுக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். 50 கோடி மக்களை வறுமை கூட்டிலிருந்து மேலே ஏற்றி இருக்கிறார். ஆக இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் வர வேண்டும். மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் கூட, தமிழ் மொழிக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் கூட, ஆசிரியர் தேர்வில் 80,000 ஆசிரியர்கள் தமிழில் ஃபெயில் ஆயிருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டிலோட தமிழ் மொழியோட நிலைமை. 20 மார்க் வாங்குறாங்க. 50,000 பேர் +2ல தமிழ் பாடத்துக்கு எழுதவே போகல. அதனால தமிழ்நாட்டோட தமிழ் மொழி இந்த நிலையில இருக்குது. அதனால இன்றைய தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியான ஒரு மாற்று என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இல்லை, தம்பி விஜய் அரசியலுக்கு புதுசுப்பா. நான் இப்போ நம்ம வீட்டில் சின்ன தம்பி என்ன செய்வார், என்னால் அது செஞ்சிட முடியும் இது செஞ்சிட முடியும் பாரு, அப்புறமா என்னால் செய்ய முடியல, எல்லாம் துணைக்கு வாங்கன்னு கூப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு தம்பியாக தான் நான் விஜயை பார்க்குறேன். இப்போ எல்லாம் தன்னால் முடிஞ்சிடும். இப்போ சொல்கிறாரு, என்ன சொன்னார், சக்தி கூட சக்தி வரலன்னா நமக்கு கூடுதல் சக்தி கிடைக்கவில்லை, கூட்டணி சக்தி இல்லை என்றாலும்னு. தீய சக்தியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பினா கூட்டணி சக்தி இருந்து தான்ப்பா ஆகணும். ஆனால் இன்னைக்கு ஏன் நான் பெருசாக விஜய் எடுத்துக்கலன்னா, போட்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இன்றைய ஆளுகின்ற இண்டி கூட்டணிக்கும் தான் போட்டி. தம்பி விஜய் அவரோட விஷயத்தில் இன்னைக்கு தான் வந்து கொண்டிருக்கார். இன்னொன்று விஜய்கிட்ட நான் சொல்றது, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இண்டி கூட்டணிக்கு தான் போட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அவரை வளர விடுவாங்க. ஆனால் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் அவரை நசுக்க தான் பார்ப்பாங்க. அதுக்கு கரூர் சம்பவம் ஒரு உதாரணம். அதனால அவர் யாருக்கு அனுசரணையாக இருக்கணுன்றதே பார்த்துக்கணும். அதுக்காக நான் உடனே அவரை அழைக்கிறேன் என்றில்லை. நாங்கள் இன்னைக்கு பலமாக தான் இருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று சொல்லும் பொழுது அந்த தீய சக்தியை தீர்த்து கட்டும் சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்குது என்பதை தம்பி புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன தம்பி கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கு. இப்போ எங்கள் வீட்டில் என் தம்பி என்ன பண்ணுவான், ஆரம்பத்தில் இந்த பானையை நான் அப்படியே தூக்கி வச்சிருவேன் அப்படின்பா. அப்புறம் கொஞ்ச நேரம் முடியலக்கா வாப்பா கூட அப்படின்னு கூப்பிடுவான். அதை மாதிரி அந்த சின்ன தம்பியாக தான் நான் அவரை பார்க்குறேன். இன்னொன்று, மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் தினகரனும் அண்ணன் இபிஎஸும் சேர்ந்தது ஓட்டப்பானையானு. திருமாவளவன் கோச்சிக்க போறாருங்க, அவரோட சின்னத்தை ஓட்டப்பானைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால ஓட்டப்பானை எங்களுக்கு ஓட்டு பானைங்க. அதனால ஓட்டு கிடைக்கிற பானை தான் எங்க பானை, உங்களுக்கு தான் ஓட்டப்பானை. அதனால எதையோ பேசிக்கொண்டு, அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் நேத்துல இருந்து அவருக்கு என்னன்னே புரியல.
அதாவது தங்கம் விலை ஏறிச்சான், அதுக்கு தேசிய மோடி காரணம்ன்றார். என்னங்க இது? அவர் மிக அறிவாளி, எம்ஏ படிச்சிருக்கிறாரு. ஆனா சொல்றாரு உலக தரத்துல தங்கத்தோட விலை எதனால நிர்ணயிக்கப்படுது? மோடியாலையா நிர்ணயிக்கப்படுது? அதனால எதையாவது ஒன்ன பேசணும். மழை வரலன்னா மோடி, தங்க விலை ஏறினா மோடி. ஆக எதை எடுத்தாலும் மோடி மோடின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். அதாவது அடிமைப்படுத்துகிறார்கள். நான் சொல்றேன், திருமாவளவனை திமுக அடிமைப்படுத்தி வைத்திருக்குதுங்க. வேங்கை வயல் என்ன கேள்வி கேட்டீங்க? காங்கிரஸை திமுக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஜெயக்குமாரோட மரணம் என்ன கேள்வி கேட்டீங்க? கம்யூனிஸ்டுகளை திமுக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அங்க எல்லாரும் போராடி கொண்டிருக்காங்க. கம்யூனிஸ்டுகளின் நிலை என்ன? இன்னைக்கு தமிழ்நாடே போராட்ட களமாக இருக்கிறது. தொழிலாளர்களோட தோழன் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் நீங்கள், உங்களின் நிலை என்ன? ஆக எல்லாரையும் அடிமைப்படுத்தி வைத்திருப்பது திமுக தான். நீங்க சுதந்திரமாக எல்லோரும் கைகளை உயர்த்தி தமிழக மக்களிடம் நாங்கள்லாம் இணைந்து உங்களிடம் வருகிறோம் ஓட்டுக்காக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால இன்றைக்கு அடிமை கூட்டணி, அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற கூட்டணினா திமுக கூட்டணி என்பதை நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இணைஞ்சு அதுக்கப்புறம் எங்களுடைய கூட்டணி பலமா வரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அண்மையில கூட தினகரனும் பாமகவும் இணைஞ்சிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி முழு வடிவம் பெற்றுச்சா? இன்னும் முக்கிய கட்சிகள் வர இருக்கா? எப்போ முழு வடிவம் பெறும்? இப்ப ஏறக்குறைய எங்களது முழு வடிவத்தில் தான் இருக்கு. இப்ப எங்களது முழு வடிவம் தான் இருக்கு. திமுக தான் இப்ப காங்கிரஸுக்குள்ள சில பேர் கை தட்டணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் விசில் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக விசில் அடிக்கிற கூட்டம் ஒன்று அதுக்குள்ளே இருக்குது காங்கிரஸுக்குள்ள. ஆக இந்த விசில் அடிக்கிற கூட்டம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடும். அதை வேற இன்னைக்கு ஆதவர்ஜன் நான் சொல்றேன், பி டீம் அங்க இருக்கு இங்க இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்றாரு. எங்கெங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அதனால மாணிக் தாக்கூர் விசில் எடுத்து நிக்கிறாரு, ஜோதிமணி ஒரு விசில் எடுத்துட்டு நிக்கிறாங்க. ஆக அது நாங்க வெற்றி முரசு கொட்டுவோம்ப்பா. அக்கா பிரேமலதா முரசு கொட்டுமா என்பதை அக்கா தான் சொல்லணும், நாங்க சொல்ல முடியாது. நாங்க வெற்றி முரசு கொட்ட தயாரா இருக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தையை பத்தி எனக்கு பேச்சு தெரியாதுப்பா, நான் பேச முடியாது. இது தலைவர்கள் அதற்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அசைன்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட அசைன்மெண்ட் பத்திரிகையில் இது சொல்றதுதான். மற்றபடி முரசு கொட்டுகிறதா இல்லையான்றது பின்னால பார்ப்போம். வெற்றி முரசு நிச்சயமாக கொட்டும். நாங்கள் இப்போ தம்பிகிட்ட தான்ப்பா கேட்கணும், எந்த சரணு எங்கே கேட்டாருன்னு கேளுங்க நீங்கள். அவருக்கு சொன்னார், நான் அவருக்கு சொன்னேன், ஏன்ட்ட கேட்டால் எப்படி? நாங்கள் திமுகவை எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். திமுக சரணடையெல்லாம் நாங்கள் சொல்லலை. நிச்சயமாக மக்கள்கிட்ட சரணடைஞ்சிருவாங்க அவங்க. ஏன்னா திமுக நிச்சயமாக மக்கள் எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எப்படி சொன்னீங்க, எதை வச்சு சொன்னீங்கன்னு தம்பிகிட்ட போய் கேட்டீங்கன்னா, பத்திரிகையாளர்களை சந்தித்தால் தம்பி விஜய்கிட்ட கேளுங்க, இல்லை போய் கேளுங்களேன், பத்திரிகையாளர் சந்திங்க தம்பின்னு கேளுங்க. அப்போ கேளுங்களேன். அவரை பேசுகிறலாம் ஏன்ட்ட கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவர் அதில் கிளியராக சொல்லிட்டாரு, எனக்கு அழுத்தம் இல்லை மக்களுக்கு தான் அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி நானும் முழுசா பேச்சை கேட்டேன்ப்பா, நீங்கள் வேற கேட்கலன்னு நினச்சிட்டு. ப்ரெஷர் இல்லை, அவருக்கு ப்ரெஷராக இருக்கலாம், எங்களுக்கு ப்ளஷர், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரதமர் மோடி அவர்கள் பேசக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்றாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு இடத்துல கூட அவர் குறிப்பிடல. அதுக்கான ஏதோ பின்னாடி ஒரு அழுத்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து வந்துருக்கு. இப்போ எங்கெல்லாம்ப்பா அழுத்தம் இருக்கும்? விஜய்க்கு அழுத்தம் இருக்கும், மோடிக்கு அழுத்தம் இருக்கும், அண்ணன் எடப்பாடியாருக்கு அழுத்தம் இருக்கும், அண்ணன் தினகரனுக்கு அழுத்தம் இருக்கும், பாஜகவுக்கு அழுத்தம் இருக்கும். ப்ரெஷர் நாங்கள் ப்ளஷராக இருக்கோம்ப்பா. ப்ரெஷர்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் அறிவித்து விட்டு சென்று விட்டார்கள். தினம் 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 அறிவிச்சுட்டே இருக்கணுமா உங்களுக்கு? ஆக ஒரு வாட்டி சொன்னது தான். ஆக ஒரு வாட்டி சொன்னால் 1000 வாட்டி சொன்ன மாதிரி, அப்படி ஒரு சொல் சொன்னால் 1000 சொல் சொன்ன மாதிரி. அதனால ஒரு சொல் அதிமுக கூட்டணி இருக்கிறது, முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று சொல்லிவிட்டாச்சு. சொல்லாத அண்ணன் தினகரனே சொல்லிட்டாரு, அப்புறம் என்னங்க உங்களுக்கு? அதனால பிரச்சனை இல்லை. தினகரன் தினம் தினம் சொல்ல வேண்டும் என்று நினைக்காதீர்கள், தினகரனே சொல்லிவிட்டார், அப்புறம் என்ன? நன்றிப்பா.